1960 திருநெல்வேலியில டோனாவூர் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த ஏமி கார்மைக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மா ஒரு அனாதை இல்லத்தை நடத்தி கொண்டிருந்தார். அப்ப அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிற ஒரு ஜெப மையம் இருந்தது. அப்ப எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க. திடீரென்று தேவ வல்லமை எதிர்பாராத விதத்துல அந்த சாப்பலுக்குள்ள இறங்கி வந்தது. அவ்வளவுதான். சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஓன்னு கூச்சலிட ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் அவங்க அந்நிய பாஷை எல்லாம் பேசினதே கிடையாது. அதுதான் முதல் முறையாக அந்த பிள்ளைகள் எல்லாருமே ஆவியில நிரப்பப்பட்டு ஒன்றின் பின் ஒன்றாக எல்லாரும் அந்நிய பாஷையில் அக்கினியா ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு உள்ள தெரியல. ஜனங்க அந்த காம்பவுண்ட்ல ஒர்க் பண்ணி கொண்டிருக்க எல்லா ஒர்க்கர்ஸ் என்னடா நடக்குது சாப்பல்னு சொல்லி ஜன்னலுக்குள்ள அப்படி பார்த்தாங்க. பார்த்தவங்க எல்லாரும் மேலேயும் ஆவியானவர் பிடிச்சிட்டார். எல்லாரும் மேலேயும் தேவ வல்லமை பாய்ந்தது. அவ்வளவுதான். அதுதான் டோனாவூர்ல வந்த ஒரு எழுப்புதல். அந்த அனாதை பிள்ளைகள் மேல் ஆவியானவர் இறங்கி அந்த ஒரு அபிஷேகம் எட்டி பார்த்த சபைக்கு வெளியே எட்டி பார்த்த கூடி வந்து நின்று வேடிக்கை பார்த்த எல்லாரும் மேலேயும் அது இறங்கி அது ஒரு எழுப்புதலின் வல்லமை. தேவன் வருகிற நாட்கள்ல உங்களை அப்படி பயன்படுத்தட்டும். உங்களை பார்க்கிற மனிதர்கள் எல்லாரும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளட்டும். உங்களை பார்க்கும் போதே ஒரு தேவ பிரசன்னம் அவர்களை பிடிக்கும். அந்த அளவுக்கு அப்படி முடியும். சார்லஸ் ஃபின்னி என்கிற ஒரு தேவ மனிதரை தேவன் அப்படிதான் பயன்படுத்த. அவர் அப்படி பார்த்தார்னா போதும், அந்த ஒரு பார்வையிலேயும் ஒருத்தன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். அந்த மாதிரியான ஒரு அபிஷேக பார்வையை நம்ம பார்த்தா எப்படி பார்க்கிறோம்? அந்த சிஸ்டர் போன வாரம் அந்த செயின் போட்டுட்டு இருந்து இப்ப புதுசா செயின் வாங்கிடுச்சு. இந்த சிஸ்டர் பாரு ஒரே ட்ரெஸ் தான், நீ எப்ப பார்த்தாலும் சபைக்கு. நம்ம பார்வைலாம் எப்படி இருக்கு? பொல்லாத பார்வையா இருக்குது நம்ம பார்வை. சார்லஸ் ஃபின்னினுடைய ஒரு பார்வை அவ்வளவுதான். ஒரு முறை ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு இருந்தார். எந்த ஸ்டேஷன் அப்படி ஷட்டரை தூக்கிட்டு அப்படி விண்டோல பார்த்தாரு. அவ்வளவுதான். அந்த ஸ்டேஷன் ஃபுல்லா தேவ வல்லமை இறங்கி அதெல்லாம் முட்டி போட்டு ஓன்னு கதற ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிதாங்க நம்ம வாழணும். நம்மளே கிறிஸ்டியனை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது. நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணும். நம்ம மேல இருக்கிற வல்லமை நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணும். நம்ம மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீ யார் என்பதை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவார். எழுப்புதலுக்கு 3 படிகள். முதல்ல மண்ணை விட்டு எழுந்துற. உன் இருதயம் எதுகிட்டலாம் ஒட்டிக்கிட்டு இருக்குதோ, இந்த உலகத்தின் இச்சை, உலகத்தின் கவலை, உலகத்தின் சிற்றின்பங்கள், உலகத்தின் சொத்துக்கள், அது இது எல்லாத்த விட்டு உதறி தள்ளிட்டு எழுந்துற. இரண்டாவது ஒரு ஜெப அபிஷேகம். இரவும் பகலும் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை பெற்றுக்கொள். மூன்றாவது அபிஷேகம் நிறைந்த வாழ்க்கை, பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. இது 3 காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துடுச்சுன்னா சத்தியமா கர்த்தர் உங்களை எடுத்து பயங்கரமா பயன்படுத்துவார். வல்லமையா கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார்.